சாப்பிடுறதுக்கு உணவே இல்லாமல் இருந்தபோது கூட இந்தியர்கள் சேமித்துக் கொண்டிருந்திருக்கிறார். பொருளாதார ஞானம் அப்படிங்கிறது நம்மள சாதாரண பாட்டிகளுக்கு, தாத்தாக்களுக்கு அசாத்தியமாக இருப்பதை நாங்கள் ஆய்வு மூலமா கண்டுட்டோங்க. அவர் அந்த கமிட்டிக்கு முன்னால அப்பியர் ஆகி அவர கேள்வி கேட்கும்போது சொன்னாரு, "எனக்கு பொருளாதாரத்த பத்தி சரியான புரிதல் இல்லாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்." பாருங்க. அவரு தான் 16 வருஷம் அந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி கவர்னரு. வெறும் கோட்பாடுகளை நம்பிய பொருளாதாரம். அதுல மனிதன் மையமாக இல்லை. அது இல்ல. ஆனா அது நம்ம ஊர் தாத்தா பாட்டிக்கு தெரியும். இது சேமிக்கலைன்னா நாடு இருக்காது அப்படிங்கிறது தெரியுங்க. இந்த நாடு தொடர்ந்து ஏன் முன்னேற்றத்துக்கானது தெரியுமா? இதனுடைய கலாச்சார, சமூக பின்னணிகள் என்பவை தனித்தன்மை வாய்ந்தவை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கெல்லாக் பல்கலைக்கழகம் வணிகத்துறை மந்திரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன போட்டார் தெரியுங்களா? குளோபலைசேஷன் ஹஸ் ஃபெயில்டு. தொழில்கள் ஜாதிகளை இணைக்கின்றன, அரசியல் ஜாதிகளை பிரிக்கிறது. இன் ஸ்பைட் ஆஃப் தி கவர்மெண்ட் கரூர் ஹஸ் குரோன் அப்படின்னு அவர் எழுதுவார். நீங்க தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் சாராயத்தை விற்று 48,000 கோடிக்கு பலாயிரக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்க்கை கெடுத்து, இளைஞர்களினுடைய வாழ்க்கை கெடுத்து இவன் சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். அங்கே ஒரே ஒரு கோயிலில் 1.5 லட்சம் 1.25 லட்சம் கோடி, வருஷம் 40,000 கோடி சம்பாதிக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய விவாத அரங்கத்துக்கு மிக முக்கியமான விஐபி வருகை தந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் டாக்டர் பேராசிரியர் கனக சபாபதி அவர்கள். அவரோடு நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் நடத்தியிருக்கேன். அதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து ரசித்திருக்கிறீர்கள். அது பொருளாதாரம் தொடர்பானது. அதாவது இந்திய பொருளாதாரத்துக்கு சொந்த பந்தங்கள், கித் அண்ட் கின் எப்படி ஆணிவேராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கோணத்தில் அவர் நிறைய பேசியிருந்தார். ரொம்ப அரிய தகவல்களை சொல்லியிருந்தார். அது ஆக்சுவலாக அந்த வீடியோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. எல்லாருமே பாராட்டினார்கள். இப்படி ஒரு கோணத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள முடியுமா? இது வரைக்கும் இந்த கோணத்தில் நாங்கள் யோசிச்சதே கிடையாது சார் அப்படின்னு என்னை நேரில் பார்க்குறப்போ சரி, ஃபோன்லேயும் சரி பாராட்டினவர்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு அதே பேராசிரியர்கிட்ட இந்திய பொருளாதாரத்தை இன்னொரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து டாக்டர் கனக சபாபதி சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்திய பொருளாதாரத்துக்கு எப்படி சொந்த பந்தங்கள் ஆணிவேராக இருக்கிறதோ அதுபோல் கலாச்சாரமும் கலாச்சார விழுமியங்களும் ஒரு ஆணிவேராக இருக்கிறது அப்படிங்கிறதா. ஆக்சுவலாக இந்த சொந்த பந்தங்கள் ஆணிவேராக இருக்கிறது அப்படிங்கிற அம்சமே கலாச்சாரத்தின் ஒரு பகுதி தான். அது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி தான். ஸோ இந்த கலாச்சாரத்துக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் இடையிலான தொடர்பு, ஆக்சுவலாக இதை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபியாக என்லார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கல்ச்சுரல் நேஷனலிசம்னு வரும். அதாவது கலாச்சார தேசியவாதம். நான் இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம்ங்கிற அந்த ஃப்ரேஸுக்குள்ளேயோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஜார்கனுக்குள்ளேயோ போகாமல் கலாச்சாரம்னே சொல்கிறேன். இந்திய கலாச்சாரம் என்பது இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் உந்து சக்தியாக இருக்கிறது? ப்ரொஃபஸர் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கலாச்சாரம் தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அது இன்று நேற்றல்லாங்க. நீங்கள் பாரம்பரியமாகவே பழைய காலத்திலிருந்து பார்த்தாலே நம்ம பாரத பொருளாதாரம் பெரிய செல்வச் செழிப்புடன் விளங்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நீடித்த ஆண்டுகளாக, நூற்றாண்டு காலமாக நம்ம நாடு பொருளாதார சக்தியாக விளங்குகிறது. நாம் ஆங்கிலத்தில் அதை சஸ்டைனபிள் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோங்க. அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு காரணமே நம்முடைய இந்த கலாச்சார பின்புலங்கள் தான், பண்பாட்டு பின்புலங்கள் தான். இப்போ இந்த கலாச்சாரம் எப்படி அடிப்படையாக விளங்குறதுங்கிறதுக்கு நாம் 1, 2 உதாரணங்களை சொல்கிறேங்க. இப்போ நம்ம நாட்டில் சேமிப்புகள் எப்பவுமே அதிகம்ங்க. எப்பவுமே அதிகமாக இருந்தது. அது ஆங்கிலேயர் காலத்தில் தடுக்கப்பட்டதுனால குறைஞ்சதுங்க. இப்போ 1950, 51 தான் முதல் முறையாக நம்ம இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக் டீட்டெயில் சேகரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பொருளாதார விவரங்களை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் அந்த வருஷத்தில் 50, 51 நம்ம நாட்டினுடைய சேமிப்பு விகிதம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் 9.1 விழுக்காடு.
இன்னைக்கு பணக்கார நாடுன்னு சொல்லக்கூடிய பல நாடுகள்ல 9 கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த சமயத்துல நம்ம நாடு இருந்த சூழ்நிலை, ஏறத்தாழ பாதி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ இருந்தாங்க. 45 விழுக்காட்டுக்கு கீழ வறுமை கோட்டுக்கு கீழ. அப்போ சாப்பிடுறதுக்கு உணவே இல்லாமல் இருந்தபோது கூட இந்தியர்கள் சேமித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அதிகமாயிட்டு வந்து கடந்த 15 வருஷமா நாம பார்த்ததுங்கன்னா, 100க்கு 30 விழுக்காட்டுக்கு மேல தான் இருந்துட்டு வருது. பொருளாதார உற்பத்தியில வருடா வருடம் 30 விழுக்காட்டுக்கு மேல தான் இருந்துட்டு வருது. போன வருஷம் 31, ஒரு வருஷம் 38%, 39% எல்லாம் வந்தது. அபரிமிதமான சேமிப்பு. என்ன சேமிப்புங்கிறது நம்ம மக்களினுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம். ம வரவுக்கு மீறி செலவு செய்வது அல்லது தேவையில்லாமல் செலவு செய்வது என்பது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. நம்ம பாரம்பரியத்தில. ம். அதனால தான் அடுத்த தலைமுறைக்காக சேமிக்கின்ற தன்மை எல்லாத்துக்குமே இருக்குது. 80 வயது பாட்டியோ, 85 வயது தாத்தாவோ இன்னும் சேமிச்சுட்டு இருப்பாங்க பேர குழந்தைகளுக்காக. அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனா, அது நீங்க வெளிநாட்டில எடுத்து பாருங்க. நீங்க குறிப்பாக வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இங்கெல்லாம் சேமிப்புகள் வந்து 5% கீழ தான் இருக்குது. சிங்கிள் டிஜிட்ல இருக்குது. என்ன காரணம்? கலாச்சாரம் தான் காரணம்ங்க. அதே மாதிரி நீங்க தொழில் முனையக்கூடிய தன்மை இன்னைக்குமே உலகத்துல செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் சுயதொழில் பண்றவங்க நம்ம நாட்டில தான் அதிகம்ங்க. 45 விழுக்காடுக்கு பேருக்கு ம். மேல இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மேல் நாடுகள்லாம் அது சிங்கிள் டிஜிட் 5, 6, 7% தான் இருக்குதுங்க. காரணம் வந்து இது பாரம்பரியமா இந்த சுயதொழிலா சந்திச்சு நாமளே சொந்த கால்ல நிக்கணுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை கோடு. இன்னைக்கும் கூட அரசாங்க புள்ளி விவரப்படி ஸ்மால் பிசினஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு தொழில்கள் நாம அங்க பார்த்ததுன்னு சொன்னா 68 மில்லியன் 6.8 கோடி இருக்குது. இன்னைக்குமே உலகத்திலேயே அதிகம். ம். அவங்க எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு குடுக்குறாங்கன்னா, 13.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்குறாங்க. ம். ம். 138 மில்லியனுங்க. வேற எந்த நாட்டிலயுமே இதெல்லாம் இல்லைங்க. ம். இதற்கு காரணம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை விட குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன முயற்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அதுக்கு உதவி செய்கிறது. ஆக இந்த வொர்க் கல்ச்சர் அ அப்படிங்கிறது வேலை செய்து நாம சம்பாரிச்சு அடுத்த தலைமுறைக்கு நாம வச்சுட்டு போகணுங்கிற எண்ணம் வந்து பரவலா இருக்குதுங்க. இதற்கு அடிப்படை காரணமும் நம்ம கலாச்சாரம் தானுங்க. ஆக இந்த கலாச்சாரத்தினுடைய நீட்சி தான் அதிக சேமிப்பாகட்டுங்க, தொழில் முனையக்கூடிய தன்மையாகட்டும், நம்முடைய அஸ்திவாரங்களை வைத்து, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து, அதுக்கு தேவையானபடி நாம் ஆங்கிலத்தில மாடல்ன்னு சொல்லுவோம். அந்த முறையை நாமளே உருவாக்கிக்கிறாங்க. நம்ம ம். நாட்டு மக்கள் வந்து அசாத்தியமான பொருளாதார வியாபார ஞானம் படைத்தவர்கள். என்னை பொறுத்தவரையில ம். நாங்க அதுதான் பார்க்குறதுங்க. நாம அவங்கள சாதாரண மக்கள்னே சொல்ல முடியாதுங்க. ஃபார்மல் எஜுகேஷன் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அந்த பள்ளிக்கு பட்டப்படிப்பு இல்லாம இருக்கலாம். அதெல்லாம். ஆனா பொருளாதார ஞானம் அப்படிங்கிறது நம்மள சாதாரண பாட்டிகளுக்கு, தாத்தாக்களுக்கு அசாத்தியமாக இருப்பதை நாங்கள் ஆய்வு மூலமா கண்டுட்டோங்க. நம்ம நாட்டுல பல பகுதியில இப்ப நீங்க வந்து ஒரு சேமிக்கிற முறையே இருக்குதுன்னு வைங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அந்த ஊருக்கு தகுந்த மாரி ம். நமக்கு தெரியும் தெற்கு தமிழ்நாட்டுல நம்முடைய பெருமைக்குரிய நாடார் சமூகம் இருக்குதுங்க. ம். அவங்க வந்து 50, 60 வருடங்களுக்கு முன்னாலேயும் கூட அ பொருளாதாரத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக பனைமரம் ஏறி நெறைய பேர் அந்த தொழிலா வச்சிருந்தாங்க. அவர்கள் தொழில்ல முன்னேற வேண்டும் என்று நினைச்சபோது நிதி பற்றாக்குறை இருந்தது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்களே ஒரு முறையை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு பேரு தான் மகமை. அதாவது ஓ! ஒவ்வொரு கு குடும்பமும் தங்களுடைய வருமானத்தில சொற்பத்தொகை 1% 2 3 அதுக்கு தகுந்த மாதிரி அதை பொது நிதிக்கு குடுக்கணும்னு சொல்லி, அந்த பொது நிதிக்கு பேரு மகமைன்னு வச்சாங்க. அது அம்மன சாட்சியா வச்சாங்க, அம்மன் கோயில்ல. ம். எங்கெங்கெல்லாம் அவங்க குடும்பங்கள் இருக்கிறதோ, கிராமங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த முறைய உருவாக்குனாங்க. நிதி சேர்ந்தது. பிறகு தொழில் செய்ய தேவைப்படுபவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்ல அந்த சில்லறை வணிக கடைய 70% வைத்திருப்பவர்கள் அவர்கள் தான். இங்க மட்டும் இல்ல. தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ, அது மும்பையா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம். அவங்க தான் பண்றாங்க. இன்னைக்கு சிவகாசி, விருதுநகர் இதெல்லாம் இந்தியாவுல முக்கியமான தொழில் மையங்கள். அவங்க உருவாக்குனது தான். இந்தியாவுல ஒரு பெரிய வெற்றிகரமான வங்கி தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் எஸ். ஆசிய அளவுல. அதை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான். ம். ஆக இந்த பொருளாதார ஞானம்ங்கிறது யாரோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்லேருந்து போய் படிச்சு கொண்டு போய் குடுக்கல. அவர்களுக்கே அது இருக்கிறது. அதே மாதிரி தொழில் வளர்ந்த விதம் ஒவ்வொரு ஊர்கள்லயும்ங்க, ஒவ்வொரு கதைகள் அ இருக்குதுங்க. திருச்செங்கோடுல அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு 1960கள்ல உங்களுக்கு வந்து கிணத்துல தண்ணி இல்ல.
போர் மெஷின் வந்து ஓட்டி கொடுத்தது ஆழ்துளை கிணறுகள் மூலமாக. அதற்கு கர்நாடகாவிலிருந்து அவங்க வரவழைச்சாங்க. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அவர பார்த்து பக்கத்து தோட்டத்துக்காரர் கேட்குறாரு, இன்னொருத்தர் கேட்குறாரு. அதில 2, 3 பேத்துக்கு ஒரு எண்ணம் வருது. அடே விவசாயத்த விட இது நல்ல தொழிலா இருக்குதே! நாம ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு, அதை 2, 3 பேர் ஒண்ணு சேர்ந்து முதல் ரெக்வெஷன வாங்குறாங்க. தமிழ்நாட்டில ஓட்டுறாங்க. வேற மாநிலங்கள்லேருந்து அழைப்பு வருது. அங்க போறாங்க. ஒரு காலகட்டத்தில இந்தியாவிலேயே 80% 90% ரிக் மெஷின்களை வைத்திருந்தவர்கள் நம்முடைய திருச்செங்கோடை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல, பல நாடுகள்ல தங்களுடைய ரிக் மெஷின்களை வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஃபேக்டரிகள வச்சிருக்கிறாங்க. கானா நாட்டுல முழுக்க முழுக்க இருக்குதுங்க. அதனால இதெல்லாம் யார் உருவாக்குறதுங்க? அந்தந்த உள்ளூர் தேவையான மக்கள் அவர்களாக செய்தது. அதே மாதிரி ராஜ்கோட்ல அப்படித்தான் என்ஜினியரிங் தொழில் வளர்ந்ததுங்க. சூரத்துல வைர வியாபார தொழில் வளர்ந்ததுங்க. நாடு முழுவதும் இதே மாதிரி தானுங்க. இதை உருவாக்கியவர்கள் எல்லாருமே சாதாரண மனிதர்களா இருக்கிறாங்க. பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சார உந்துதல் தான். நம்முடைய பண்பாட்டு உந்துதல் தான். அதற்கு தேவையான நிதிய அவர்கள் உறவுகளிடமிருந்து, நட்புகளிடமிருந்து வாங்குறாங்க. அல்லது அவர்களே அவங்களுக்கு தேவையான மாடல உருவாக்கிக் கொள்றாங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம்ங்க. இதுல இது இப்போ இப்போ இது சம்பந்தமா ஆய்வுகள் நெறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து சில ஆய்வுகள பண்ணுதுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கெல்லாக் பல்கலைக்கழகம், அமெரிக்காவினுடைய ஒரு புகழ்பெற்ற ஆமா. பல்கலைக்கழகம். கெல்லாக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட். அவங்க வந்து இங்க படிச்சாங்க. காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 2000க்கு அப்புறம் அமெரிக்க பொருளாதாரம் பெரிய அளவுல வீழ்ச்சி அடைய துவங்கியது. அது 2008 அந்த உலக நிதி நெருக்கடி, பண நெருக்கடிக்கு பின்னால அவங்களது பொருளாதாரம் பெருசா பாதிச்சது. அப்ப அவங்க 2, 3 காரணத்த கண்டுபிடிச்சாங்க. இது என்னடா இது காரணம் அப்டின்ட்டு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து நம்ம நாட்ல லீடர்ஷிப்பே ஃபெயிலியரு. யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள வச்சிருக்கிறாங்களோ, அது ஃபெயிலியரு. அங்க ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா யார் இருந்தாரோ, அவரு ஃபெயிலியரு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2008 நெருக்கடிக்கு அப்புறம் யாரெல்லாம் இதுக்கு காரணம்னே ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதுல அந்த லிஸ்ட்ல வந்து முதல் 1, 2 இடத்துல அந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி கவர்னர் பேர் சொன்னாங்க. அமெரிக்க ஆமா. ரிசர்வ். ஆலன் கிரீன்ஸ்பான். ஏன்னா, அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு அதுக்கு முன்னத்த வருஷம் 2006, 7ல ஒரு புத்தகம் எழுதினாருங்க. அதுல சொன்னாரு, "அமெரிக்காக்காரர்லாம் சேமிக்க வேண்டியதே இல்ல. எதுக்குய்யா சேமிக்கிறீங்க? வி ஆர் ஆல் ஆப்டிமிஸ்ட்ஸ். எதிர்காலத்த பத்தி நம்பிக்கை இருக்குது. இந்த சேமிக்கிற வேலையெல்லாம் இந்தியா, சீனாக்காரன் பண்ணிட்டு இருக்கட்டு. அவங்களுக்கு தான் எதிர்காலத்துல நம்பிக்கை இல்லைன்னு" புத்தகம் எழுதினாரு. அவரு கூட்டத்துல பேசினாரு. யாரு சேமிக்க வேண்டியது இல்லைன்னு. ஏன்னா, அதெல்லாம் வந்து அவங்களுடைய பொதுவான நிபுணர்கள்னு சொல்றவங்க எல்லா பக்கமும் பேசிட்டு இருந்தாங்க. தி எக்கானமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பத்திரிக்கை. ஸ்பெண்ட், ஸ்பெண்ட், ஸ்பெண்ட் அப்படின்னு தலையங்கம் எழுதுச்சு. செலவு பண்ணு, செலவு பண்ணு, கடன் வாங்கி செலவு பண்ணு. அப்பதான் பொருளாதாரம் வளரும் அப்படின்னு. 2008ல பெரிய நிதி நெருக்கடியில அவங்க மாட்டிட்டாங்க. உடனே எப்படி நம்ம நாட்டுல பார்லிமென்ட் கமிட்டி இருக்குதோ, அந்த மாரி செனட் கமிட்டி போட்டு விசாரிச்சாங்க. இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? சில பேர் போட்டாங்க லிஸ்ட்ல. அதுல இந்த ஆலன் கிரீன்ஸ்பான் இருந்தாரு. அவர கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவரு சாதாரணமான ஆள் இல்லைங்க. நியூயார்க் பல்கலைக்கழகத்துல எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி வாங்கினவரு. அந்த நாட்டினுடைய உயர்ந்த சிவிலியன் அவார்ட் அவருக்கு கிடைச்சது. எப்படி நம்ம பாரத் ரத்னா அந்த மாரி அந்த மாரி. அவருக்கு குடுத்தாங்க. அவரு பேசினாருன்னா, அது வந்து சர்வதேச அளவுல நிதி சந்தைய பாதிச்சதுங்க. எனக்கு ம். நல்லா தெரியும். நாங்கலாம் இப்போ பங்குச்சந்தை சம்பந்தமான துறையில இருந்தோம். அப்பேற்பட்ட ஆளு. அவரு வந்து அந்த கமிட்டிக்கு முன்னால அப்பியர் ஆகி அவர கேள்வி கேட்கும்போது சொன்னாரு, "எனக்கு பொருளாதாரத்த பத்தி சரியான புரிதல் இல்லாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்." பாருங்க. அவரு தான் 16 வருஷம் அந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி கவர்னரு. உலக பொருளாதாரத்தில பெரிய செல்வாக்கு செலுத்தியவர். எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி வாங்கியிருக்காரு. நான் தப்பா புரிஞ்சுட்டேன் பொருளாதாரத்துக்கு. இதுதான் அவங்க பொருளாதாரம். வெறும் கோட்பாடுகளை நம்பிய பொருளாதாரம். அதுல மனிதன் மையமாக இல்லை. அது இல்ல. ம். ஆனா அது நம்ம ஊர் தாத்தா, பாட்டிக்கு தெரியும். இது வந்து சேமிக்கலைன்னா நாடு இருக்காது அப்படிங்கிறது தெரியுங்க. ஆக அவங்க வந்து முழுக்க முழுக்க தவறான கோட்பாடுகள் தான் இருந்ததுங்க. அந்த கோட்பாடுகளை நம்பி அவங்க வந்து இதை செலுத்தி பொருளாதாரத்த செலுத்துனாங்க. அதை நம்பி பாடங்கள நடத்துனாங்க. நான் இன்னொரு உதாரணம் அடிக்கடி வகுப்புகள்ல, கருத்தரங்குகள்ல சொல்றது உண்டு. 1980கள்லேருந்து 90கள் வரைக்கும் அம் நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கு குடுத்ததே நிதித்துறை பேராசிரியர்களுக்கு தான் குடுத்தாங்க. ம். 1997ல 2 பேர்த்துக்கு குடுத்தாங்க. அது 3 பேருங்க. அதுல ஒருத்தர் காலமாயிட்டாரு. பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் அப்படின்னு பேரு. அவங்க பிளாக்ங்கிறது ஒருத்தர் பேரு. ஷார்ட் நேமு. ஸ்கோல்ஸ்ங்கிறது இன்னொருத்தரு. அவருக்கு 97ல நோபல் பரிசு குடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அதுக்கு முன்னால ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு தியரி கோட்பாட்ட சொன்னாங்க.
அது அந்த கோட்பாடுகள் எல்லாமே எப்படிங்கன்னா, எப்படி நீங்க வந்து பங்குச் சந்தையில அல்லது கமாடிட்டி மார்க்கெட்ல பணம் சம்பாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள கையாளணும் அப்படின்னு. இது இவங்க 97க்கு முன்னால ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னால அந்த கோட்பாட்ட குடுத்துட்டாங்க. இது இப்போ நோபல் பரிசு கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அடே! நம்ம கோட்பாட்டுக்கு பெரிய மரியாதை இருக்குது. உலகம் பூரா மற்றவங்க எல்லாம் இதை கடைப்பிடிச்சு பல கோடி கணக்கில சம்பாரிக்கிறாங்க. நாம இந்த பல்கலைக்கழகத்தில போய் வாத்தியார் வேலை பார்த்துட்டு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யோன்ட்டு வேலைய ரிசைன் பண்ணிருவாங்க. ராஜினாமா பண்ணிருவாங்க. பண்ணிட்டு போய்ங்க ஒரு கம்பெனியில முழு நேர ஆலோசகர்களா சேருவாங்க. அந்த கம்பெனி வந்து முதல் முறையாக பொருளாதார பேராசிரியர்களும், மேலாண்மை நிபுணர்களும் ஆரம்பிச்ச கம்பெனி. அதுக்கு பேரு LTCM லாங் டெர்ம் கேப்பிட்டல் மேனேஜ்மென்ட். உலகம் பூரா ஒரு பெரிய வியப்புங்க. அடே! பெரிய கம்பெனி பூரா பொருளாதார மேனேஜ்மென்ட் படிச்சவங்க. அதுபோக 2 பேர் நோபல் பரிசு பெற்றவங்க முழு நேர ஆலோசகரா இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அதில முதலீடு பண்ணுவாங்க. பெரிய பெரிய பதவியில இருந்தவங்கலாம் ராஜினாமா பண்ணிட்டு இதில போய் சின்ன வேலைக்கு சேருவாங்க. இது எத்தன கோடி லாபம் சம்பாதிக்கிறதுன்ட்டு. 98ல கம்பெனி ரிசல்ட் வருங்க. ரிசல்ட் சொல்லுது, என்ன முதலீடு போட்டாங்களோ அதை விட பல மடங்கு நஷ்டமாயி, அந்த டோ ஜோன்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்ன்னு பேரு. அமெரிக்காவினுடைய அந்த பங்குச் சந்தை நிர்ணயிக்கிற இண்டெக்ஸ் ஒண்ணு. அது வேகமா கீழ போகுங்க. அங்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எல்லாம் பயந்துக்குவாங்க. இந்த மாரி போச்சுன்னா நிதி சந்தை வீழ்ந்துரும்னு சொல்லிட்டு, அந்த ரிசர்வ் பேங்க் பணத்த முதலீடு போட்டு கீழ விழுகாம காப்பாத்தும்ங்க. இதுதான் சூழ்நிலை. பெயில் அவுட் பண்ணாங்க. பெயில் அவுட் பண்ணு. பணம் போட்டவனெல்லாம் பூரா போயிடுது. இவங்களும் பணம் போயிடுதுங்க. இவங்களுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் வாத்தியார் வேலைக்கு போவாங்க. ஆனா, அதில தமாஷான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய கோட்பாட்ட இன்னைக்குமே இந்திய நாட்டில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் MBA வகுப்புல இன்னைக்கு பாடம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதுதான் அங்க நடக்கிறதுங்க. ஆக இவங்க எல்லாமே ஒரு கற்பனையில உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள வச்சுட்டு செய்றாங்க. நம்ம நாட்ல நடைமுறையில வாழ்ந்து காட்டிய அந்த கலாச்சார முறை, பாரம்பரிய முறை இங்க நம்ம செலுத்திட்டு வருதுங்க. அதனால தான் அந்த நிதி நெருக்கடி நம்மள பெருசா பாதிக்கல. நம்மள பாதிக்கவே இல்ல. நாம மேலும் மேலும் வளர்ந்து தான் போறோங்க. ஆக நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க அடிப்படையாக அமைவது இந்த கலாச்சாரம் தான். அது மட்டுமல்லாம சமூக அமைதிங்க. அதாவது சமூகத்தில எந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னாலும், அதுக்கு சமூக அமைதி என்பது தேவை. அந்த அமைதி எப்படி வரும்னா, ஆங்கிலத்தில ட்ரஸ்ட் நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. இதுக்கு பிரான்சிஸ் ஃபுகுயாமா என்கின்ற ஜப்பானில பிறந்து அமெரிக்காவில பேராசிரியரா இருக்கக்கூடிய ஃபுகுயாமா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாருங்க. அதில அவர் ஒரு புத்தகம் முக்கியம் இந்த ட்ரஸ்ட்ங்கிறது. அது தலைப்பே அதுதான். ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை குறையிறதுனால, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல், சமூகத்தில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாரு. ம். இப்ப கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை இல்ல, மனைவிக்கு கணவன் மேல நம்பிக்கை இல்ல, 2 பேத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மேல நம்பிக்கை இல்ல, உறவினர்கள் மேல நம்பிக்கை இல்ல. அதனால அவர் நெறைய புள்ளிவிவரம் குடுக்குறாருங்க. ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி குடும்பங்கள் ஒண்ணா உட்கார்ந்து டேபிள்ல உணவு சாப்பிட்டாங்க. இப்ப கடந்த 15, 20 வருஷத்துல அதுவே எப்படி குறைஞ்சிட்டு வருது. அதுக்கெல்லாம் நெறைய புள்ளிவிவரம் குடுத்து, அவரு வந்து இந்த விஷயங்கள பத்தியெல்லாம் தீவிரமா சொல்றாரு. இது பத்தி ராபர்ட் புத்னம் அப்படின்னு நெறைய நிபுணர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர் ஒரு புத்தகம் பவுலிங் அலோன் அப்படின்னு எழுதினாரு. அவர் தனியா தான் பந்து வீசிட்டு இருக்கிறார், ஃபீல்டுல ஒருத்தர் இல்ல. அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம்ங்க. ஆகவே அங்க நம்பிக்கை வந்து சுத்தமா குறைஞ்சு போச்சு. ஆனா ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்முடைய இந்திய நாடு ஒண்ணு. இங்க உறவு சார்ந்த வாழ்க்கை முறை, நண்பர்கள நம்புறாங்க. நம்ம கொள்கையே யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது. அதனால இந்த நாட்டுல பாருங்கய்யா, இவ்வளவு நம்பிக்கை இருக்குது. இதுதான் சமூக மூலதனம். இது குறிச்சு அவங்க வந்து ஓ! இங்கேயும் இதுக்கு பேர் சமூக மூலதனம். சமூக மூலம். ஒருத்தர் அதுவே வந்து ஒரு கேப்பிட்டல் தான். அதுவே கேப்பிட்டலுங்க. ஓ! அத அவங்க சொன்னாங்க. இது பத்தி விவரமா கூட நான் பேசோணும். அதாவது அவங்க அமெரிக்கால முதல்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு பொருளாதாரம் முன்னேறணும்னு சொன்னா, ஃபைனான்ஸ் கேப்பிட்டல் இருந்தா போதும்னு சொன்னாங்க. நிதி இருந்தா போதும். என்ன வேணாலும் தொழில பெருசா பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது, நிதி இருந்தது கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனா, அது நிதிய நடத்துறக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் இல்ல. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, ஹியூமன் கேப்பிட்டலும் வேணும். ம். படிச்சவன், விவரம் தெரிஞ்சவன் வேணும். இந்த 2ம் இருக்கணும்னாங்க. 2மே வந்தது அவங்களுக்கு. அப்பவும் அவங்க நெனச்ச மாரி பொருளாதாரம் போகல. நம்ம மாரி நாடுகள பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது சோசியல் கேப்பிட்டல் ரொம்ப அவசியம். இந்த 2 இருந்தாலும் மட்டும் பத்தாது. சோசியல் கேப்பிட்டல் அவசியம். அ அது அங்க குறைஞ்சிடுது. காரணம் அங்க தனிநபர் வாழ்க்கை முறைய அவங்க மையப்படுத்தி தான் எல்லா கொள்கையை வகுத்தாங்க. தனிநபர் மையமா இருக்கும்போது, இந்த சமூக மூலதனம் இருக்காது. ஏன்னா, அவன் சுயநலத்துக்காக இருக்கிறான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெரிய கார்ப்பரேட் எல்லாம் வந்து அ
சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் அதிக சம்பளம் கொடுப்பேன். ஒரு புதிய தலைமை நிர்வாக அதிகாரி போனாருன்னா, அதில இருக்கிற 1000 பேரை வேலைய விட்டு நீக்கிருவேன். டவுன் சைஸ் பண்றேன்ட்டு. அவருக்கு சம்பளம் அதிகப்படுத்திக்குவேன். கரெக்ட். அதனால தான் இந்த லீடர்ஷிப் பிரச்சனை வந்து அந்த கெல்லாக் பல்கலைக்கழகம் இங்க வந்து ஆய்வு பண்ணாங்க. என்னடா இது நம்ம நாட்டில இத்தனை பிரச்சனை, இவங்க ஓட்டிட்டே இருக்கிறாங்களே, நல்லா போயிட்டு இருக்குதேன்னு. அவங்க சொல்லுவாங்க, இங்க இருக்கக்கூடிய 101 முக்கிய கம்பெனிகள், பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார் எல்லாம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை போடுவாங்க. அதில சொல்லுவாங்க, இந்தியா ஒரு அசாத்தியமான அ தலைமை பண்பு வாய்ந்த மக்களை கொண்ட நாடு. இந்த நாடு தொடர்ந்து ஏன் முன்னேற்றத்துக்கானது தெரியுமா? இதனுடைய கலாச்சார, சமூக பின்னணிகள் என்பவை தனித்தன்மை வாய்ந்தவை. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ம். கெல்லாக் பல்கலைக்கழகங்க. இது பத்தி இன்னொருத்தர் மிக முக்கியமான ஆள் சொல்லியிருக்காருங்க. ஜான் கென்னத் கேல்பிரைத்ன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற பொருளாதார நிபுணருங்க. அவரு கென்னடி அங்க பிரதமரா இருக்கும்போது, இங்க ஜனாதிபதியா இருக்கும்போது, இங்க நேரு பிரதமரா இருந்தாருங்க. அப்போ 1960கள் ஏர்லி 60ஸ்ல இங்க வந்து ஒரு 3 வருஷம் அமெரிக்க தூதுவரா இருந்தாருங்க இந்தியால. ம். அப்போ நம்ம நாட்ட பத்தி கூர்மையா அவர் பார்த்துருக்காருங்க. இந்த கேல்பிரித். ஆமா. கேல்பிரைத்துங்க. அப்புறம் 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவாருங்க அவரு. 2001ல மறுபடியும் இங்க டூர் வருவாரு. வந்து பல ஊர்களுக்கெல்லாம் போய் பார்ப்பாருங்க. பார்த்துட்டு அமெரிக்கா போறதுக்கு முன்னால ஒரு பேட்டி கொடுப்பாருங்க. அது அவுட்லுக் பத்திரிக்கையில வந்திருந்ததுங்க. அதில சொல்லுவாரு, "நான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிய பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். வி ஹவ் சீன் மெனி இயர்ஸ் ஆஃப் புரோகிரஸ் இன் இண்டியா. நான் வியந்து போயிட்டேன். இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் இந்தியர்களினுடைய எனர்ஜி, இந்தியர்களினுடைய அந்த சக்தியும், அவங்களுடைய ஜீனியஸ், அவங்களுடைய புத்தி கூர்மை. புத்தி கூர்மை தான் காரணம். அதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது இந்திய கலாச்சாரம்" அப்படின்னு சொல்லுவார். ஓ! ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் நம்ம நாட்ட அந்த பத்தி 2த்துக்குமான ஊற்றுக்கண் வந்து இந்திய கலாச்சாரம் கலாச்சாரம். அப்படிம்பாருங்க. அதனால நீங்க இந்த கெல்லாக் பல்கலைக்கழகமா இருக்கலாம். அது அண்மையில 10, 15 வருஷத்துக்கு முந்தி சொன்னது. அதுக்கு முன்னால நம்ம நாட்ட பத்தி கூர்மையா அறிந்த ஜான் கென்னத் கேல்பிரைத் இருக்கலாம். எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம் அதுங்க. நீங்க உலகம் பூரா வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால முழுக்க முழுக்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அ யுனிவர்சல் மாடல் அப்படிங்கிறது தான் ஜெய்க்கி. அதாவது உலகம் பூரா நீங்க ஒரே சித்தாந்தத்த தான் கடைப்பிடிக்கணும். ஒரே மாதிரி முறை. அதைத்தான் அமெரிக்கா திணிச்சதுங்க. அது குறிப்பா கம்யூனிசம் தோத்து போன பின்னால, நாங்க சொல்ற முதலாளித்துவ மாடல் தான் வந்து எல்லா நாட்டுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுதே தோத்து போச்சுங்க. இதுல ஒரு சுவையான செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கோணும். ஜனவரி 20ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் இப்போ வந்து தாவோஸில் நடந்தது. வருஷம் வருஷம் நடக்குதுங்க. அதில் அந்த நாட்டினுடைய காமர்ஸ் செக்ரட்டரி, வணிக மந்திரி, அவங்க செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க, வர்த்தகத்துறை வணிகத்துறை அமைச்சர். மந்திரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன போட்டார் தெரியுங்களா? குளோபலைசேஷன் ஹஸ் ஃபெயில்டு, உலகமயமாக்கல் தோற்று போய்விட்டது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், உலகமயமாக்கல் தோற்று போனதனால் பாதிக்கப்பட்டது அமெரிக்கா, அதனால ட்ரம்ப் அட்மின் நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் பெரிய வருத்தம் அப்படின்னார். யார் உலகமயமாக்கலை திணிச்சாங்களோ, யார் இதுதான் உலகத்துக்கு தீர்வுன்னு சொன்னாங்களோ, அந்த நாடே இப்போ என்ன சொன்னது, நாங்கள் தான் உலகமயமாக்கல்னால பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க. அதனால அந்த அந்த சித்தாந்தமெல்லாம் அங்கே தோத்து போச்சுங்க. அங்கே உருவான இடத்துலயே தோத்து போச்சுங்க. நான் சொல்றது உண்டு, ஜன்மபூமி, கர்மபூமி 2லயுமே தோத்து போச்சுங்க அந்த சித்தாந்தம். ஆனா நாம இன்னைக்கு இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அதற்கு காரணம் நம்முடைய கலாச்சார விழுதுகள், கலாச்சார பாரம்பரியம். அதுல பொருளாதாரம் மட்டும் இல்லாம நம்ம சமூகத்த தாங்கி பிடிக்கிறது இந்த கலாச்சாரம் தானுங்க. இது குறித்து நான் ஒரு ஸ்டடி உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். வேர்ல்டு பேங்க்கில் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க, உலக முன்னேற்ற அறிக்கை. அதில் 2001 அறிக்கையில் அவங்க ஒரு ஆய்வை பற்றி குறிப்பிடுறாங்க. அது திருப்பூரை பற்றியது. திருப்பூரை பற்றியது. அது என்னன்னாங்க, அதுக்கு கொஞ்ச நாள் முன்னால் 90களினுடைய பின்பகுதின்னு நினைக்கிறேன். அதில் வந்து அங்கேருந்து பேராசிரியர்கள் வந்து இங்கே ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அவங்க என்னையும் 2, 3 தடவை பார்த்தாங்க. அவங்களுடைய ஆய்வுக்கு என்ன காரணம்னா, அவங்க பார்த்தாங்க, என்னடா அது, இப்போ நாமெல்லாம் சுவிட்சர்லாந்தில் டெக்ஸ்டைல் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, பல நாடுகள் இருக்குது. ஆனால் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய, திருப்பூர்லேருந்து வரக்கூடிய இந்த பனியன், இன்னர்வேர் ரொம்ப சீப்பாக போடுறாங்களே, என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் இங்கே வந்து 2 பேர் ஆய்வு பண்ணினாங்க. அவங்க பண்ணதில் ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. அதை வந்து அவங்க கட்டுரையாக கொடுத்தாங்க. அது என்னங்கன்னா, இந்த சோஷியல் கேபிட்டல். அவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்காவில் நீங்கள் தொழில் பண்ணணுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் கடை வாங்கணும் அல்லது படம் வங்கியிலேருந்து வாங்கணுன்னா குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வட்டி கொடுக்கணும். 14% வாஸ் த டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்போ.
ம். அதாவது ஒருத்தர் விட்டு கடன் வாங்கணும், அப்புறம் அவருக்காக அங்கே உறுதிமொழி வக்கீல் அதுக்கு சர்டிஃபை பண்ணணும், நோட்டரி, பெரிய ப்ரொசீஜர் இருக்குதுங்க. இதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம், வட்டி, அது போக மேல் செலவுகள் எல்லாம். அங்கே 14% நாங்கள் கொடுக்குறோம். இங்கே நாங்கள் வந்து பார்த்தோம், இங்கே வந்து பல பேர் சொன்னாங்க, இது எங்களுது எப்பவுமே எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுங்க. அதனால் எங்களுக்கு ஆர்டர் கிடைச்ச உடனே 2 மாதம் 3 மாதத்துல நாங்கள் செஞ்சு கொடுக்கோணும். உடனடியாக நாங்கள் பேங்க்கு போனால் டாக்குமெண்ட் வேணும், அதெல்லாம் பண்ணணும். அதனால் உடனடியாக போடக்கூடிய பணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், எங்கள் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க எத்தனைன்னு கேட்பாங்க, ஒரு 2 கோடியா 3 கோடியா வந்து வாங்கிக்கங்க அப்படிம்பாங்க. அதனால் அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ஆங்கிலத்தில் கிரெடிட் ரொட்டேஷன்னு சொல்லுவாங்க. ம். அந்த வார்த்தையை அவங்க குறிப்பிடுறாங்க. நாம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம், கை மாத்துறது அப்படின்னு. இப்போ கை எனக்கு மாத்தி தேவை, விடுறது. நீங்கள் நெருங்கிய நண்பர்கள் சார், எனக்கு தேவை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க கொடுத்து விட்றேன் அப்படின்னு. அவசரத்துக்கு ஏதாவது தாங்க கொஞ்சம் கை மாத்தி விடுறது. கை மாத்துறது. ஓகே. இந்த கை மாத்தலுக்கு வட்டி வாங்குறது இல்லை, மிக பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க எங்கள் மாமாவுக்கோ என்னுடைய நண்பருக்கோ வந்து நான் கொடுத்து உதவுவேனுங்க. ம். அதனால இதுக்கு பணமே வாங்குறது இல்லை இவங்க. அப்படி பார்க்கும்போது நாங்கள் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் ஒரு பொருளில் விலை நிர்ணயம் பண்ணும்போது அதில் முக்கிய பங்கு எதுன்னா ஃபைனான்ஸ்க்காக வாங்குற காஸ்ட் தான். ம். அது ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியாவில், திருப்பூரில். ம். காரணம் வந்து இங்கே உறவு சார்ந்த வாழ்க்கை முறை இருக்குது. ம். அது குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கம்மி, செய்கிற வேலை. அதனால சேல்ஸ் கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த திருப்பூர்காரரு குறைவான விலையில் பொருள் விற்கிறதுக்கு காரணம், ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த உறவு சார்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோசியல் கேபிட்டல், இந்த உறவு சார்ந்த வாழ்க்கை முறைங்கிறது நம்ம கலாச்சாரம் சார்ந்த- கலாச்சார அடிப்படை, ஏன்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை எல்லாம் வேறாக இருப்பது கலாச்சாரம். கலாச்சாரம். இல்ல சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிமார்களும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதார அறிவும் தனியா போய் படிச்சதுல ஆனா ரொம்ப இது எங்களுடைய ஆய்வுகள்லயே நாங்க அதை கண்டிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு கேஸ் ஸ்டடியா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தாத்தா பாட்டிகளுடைய அந்த புத்தி கூர்மை, அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை. பொதுவாக நம்ம நாட்டில் வந்து சிறுவாடு சேர்க்கறதுன்னு உண்டு. ஆமா. சாதாரண ஒரு கீரை விற்கிற பெண்லேருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்றபடி ஏதோ ஒன்று. ஆமாங்க. வீட்டில் சின்ன குழந்தைகள்கிட்ட உண்டியலில் பணம் போட்டு வையின்னு சொல்லி ஒரு உண்டியலை வாங்கி கொடுக்கறதுலேருந்தே ஆமாங்க. சேமிப்புங்கிறது ஒரு தேசிய ஆமாம். குணமாகவே மாற்றப்படுகிறது. அது இந்தியாவில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆமாங்க. இதில் இந்த பாட்டிகள் தாத்தாக்கள் அவர்களுடைய அந்த ரோல் இருக்குல்ல, ஆமாங்க. நீங்கள் முன்னால் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இந்த ஆனந்தா திருப்பூர் திருப்பூர் இது அவருக்கு எப்படி ஒரு உந்து சக்தியாக அவங்க பாட்டி இருந்தாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது கேஸ் ஸ்டடி ஏதாவது இருக்கா? அந்த வேற மாதிரி ஏதாவது ஒன்று கம் அக்ராஸ் பண்ணது ஏதாவது? ஆமாம். அதில் நாம் அதாவது நிறையா பண்ணியிருக்கிறோமுங்க. ம். இது தாத்தா பாட்டிகள், அம்மாக்கள், மனைவிகள், அதான். சகோதரிகள், ம். இது பற்றி பல ஆய்வுகளை நாம் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர்லேயே இன்னொரு சுவையான செய்தி சொல்கிறேன் பாருங்க, எங்கள் ஸ்டடியில் பார்த்தது. அது வந்து அம்மா பண்ணுதுங்க. ஓ. அம்மா அம்மா பண்ணுது. அவங்களும் ஒருத்தர் வந்து அவர் பெரிய அளவில் இன்னோவேஷன் பண்ணாருங்க, கண்டுபிடிப்பு. ம். அதாவது இந்த புத்தாக்கத்தில். ஆமாம், அது காம்பேக்டிங் மெஷின்னு சொல்லுவாங்க. அதாவது துணி தயாரித்த பின்னால் ம். அந்த மெஷினுக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அந்த சுருக்கங்கள்லாம் நீக்குங்க. ம். அது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு அமெரிக்கா கம்பெனிக்காரன் தான் வித்துட்டு இருந்தானுங்க. ம். உலகம் பூரா. இவர் என்ன பண்ணார், 3ஆம் வகுப்பு தான் படித்தவருங்க. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த தொழில்நுட்ப ஆர்வம் அதிகம். அவர் ஒர்க் ஷாப்பில் வேலை பண்ணுவார், சும்மா வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தாருங்க. இந்த மெஷினையே பார்த்துட்டு அவர் இந்த தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு வருஷம் வந்து புதுசாக மெஷினை உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறாருங்க. வருஷம் நடக்கிற அந்த தொழில் கண்காட்சியில் அதை பார்த்துட்டு அமெரிக்கா கம்பெனிக்காரன் அசந்து போயிடுவான். ஏன்னா அப்போ வந்து அவன் 1.25 கோடிக்கு அந்த மிஷினை விற்றான். இவர் 40 லட்சம்னு போட்டிருந்தார். ம். அப்புறம் இவர் கூப்பிட்டு பேசுவாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துட்றீங்களா? நான் கொடுக்க மாட்டேன், நானாக தான் தயார் பண்ணுவேன். இவர் ஒத்துக்க, நான் ராயல்ட்டி நிறைய கொடுக்குறேன். இவர் ஆகாது பாரு. அப்புறம் அவரே அந்த தொழிலை மேலே மிஷினை கொண்டு வந்து அதிகமாக தயாரித்து நாடு பூரா அவர் தான் விற்றாருங்க. அந்த அமெரிக்காக்காரனை ஓட்டிட்டார், நாட்டை விட்டே ஓட்டிட்டார். அது மட்டும் இல்லை, நம்ம அண்டை நாடுகளான வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, எங்கெங்கே ஜவுளி தொழில் இருக்குதோ அங்கெல்லாம் இவர் தான் மிஷின் போய் விற்றுதுங்க. ம். நாங்கள் அவர் கேட்டது, எப்படிங்க நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு பண விஷயத்தை பற்றி கேட்கும்போது என்ன கேட்டோம், நாங்கள் எங்கள் அப்பாவை பணம் கேட்டனுங்க. அவர் வந்து ஏன்டா, அவங்க வீட்டில் 4 குழந்தைன்னு நினைக்கிறேங்க.
உனக்கு அக்கா இருக்குது, கல்யாணம் பண்ணணும், தம்பி எல்லாம் இருக்கிற. நாங்க எப்படி உனக்கு பணம் கொடுக்க முடியும்? நீ தொழில் பண்றதுக்கு நீ சரியா வேலைக்கு போயிட்டு வா அப்படிம்பாங்க. அம்மாகிட்ட சொல்லிக்கிறாரு. அம்மாக்கள் எப்பவுமே பசங்க மேல, மகன்கள் மேல பிரியம் இருக்குங்க. அந்த அம்மா ஆ பால் வித்து மாடு எப்பவுமே இப்போ கிராமத்து அம்மாக்கள் எல்லாம் தனியா எல்லா அம்மாக்களும் தனியா அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அது அவங்க மாடு கறந்து பால் வித்து பணம் வச்சிருந்தாங்க. அப்போ 20,000 30,000 என்னவோ சொன்னாருங்க. அது குறித்து நான் எழுதியிருக்கிறேன். அந்த பணம் தான் அவருக்கு சீடு கேபிட்டலுங்க. ஆ. ஆ. அவர் நெறைய பக்கம் போய் அவர் இந்த கதை முழுப்பையும் எனக்கு சொன்னாருங்க. நெறைய பக்கம் போய் வங்கிகள்ல கேட்கும்போது, இப்ப வங்கி நடைமுறைகள் எளிமையாயிடுது. மோடி வந்து எல்லாத்துக்கும் குடுக்குறாரு. அப்பல்லாம் அப்படி இல்ல. எல்லா பக்கம் அவர் திருப்பி அனுப்பிருவாங்க. அவங்க அம்மா வந்து அந்த 20,000 30,000 குடுத்தது தான் அவருக்கு சீடு கேபிட்டலுங்க. ம். அதை வச்சு தான் அந்த தொழில் ஆரம்பிச்சாரு. அப்புறம் பெரிய அளவுக்கு போனாருங்க. இப்படி நம்ம தாய்மார்கள் அ பண்ணக்கூடிய அந்த அ வேலைங்கிறது அசாத்தியமான பங்குங்க. இயற்கையாகவே இருக்குதுங்க. இது வந்து படிச்சவங்க மத்தியிலே இருக்குதுங்க. நான் இன்னொரு ஸ்டடி சொல்றேன் பாருங்க. சுவையான இது நீங்க கேட்டதுனால, நாங்க வந்து என்ன பண்ணோம், நிதித்துறை பேராசிரியைகள் அவங்ககிட்ட ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம். ஏன்னா, அந்த ஃபைனான்ஸ் படிச்சுட்டு இருக்கிற வாத்தியாருங்க என்னை மாதிரி ஃபைனான்ஸ் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்க வகுப்புல போயி இந்த அமெரிக்க கோட்பாடுகள தான் சொல்லிக் குடுப்போம். அதுல ஒரு சிலபஸ்ல அதுதான் இருக்கு. ஆமா. ஆ. அதில ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பேங்க்ல பணம் போடாதீங்க. அது போட்டா அது என்ன குறிப்பிட்ட வட்டி தான் குடுப்பேன். 9% 10, 12 அப்பல்லாம் இந்த மாதிரி. அதுக்கு பங்கு மார்க்கெட்ல எடுத்து போடுங்க. நெறைய சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறது. அமெரிக்கால பாருங்க 55% பேரு பங்கு மார்க்கெட்ல போட்டுருக்காங்க. இந்தியாவுல வெறும் 2% 3% இதான் ஸோ சொல்லி ஷேர் மார்க்கெட் தூக்கி போடுங்கங்கிறது. அந்த தியரி சொல்றது அதுதானுங்க. ஆ. நான் போய் சொல்லிக் குடுத்துட்டு இருப்போம். அப்புறம் எனக்கு இந்த பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் வந்தது. இந்த பெண் பேராசிரியைக ஏன் எப்படி பண்றாங்க? ஏன் சந்தேகம் வந்ததுங்கன்னா, இது நல்ல ஐடியா. ஆ அந்த பெண் பேராசிரியை வீட்ல எப்படி டபுள் இன்கம் இருக்குங்க. ஆமா. டபுள் கணவர் ஏதாவது அவரு வாத்தியார் வேலையில இருப்பாரு, அல்லது தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க எக்ஸ்ட்ரா இன்கம். அப்ப நெறைய பணம் இருக்குமே என்ன பண்றாங்கன்ட்டு, நாங்க ஒரு கோவையில பெண் பேராசிரியைகள் நிதித்துறை பாடம் நடத்துனவங்கலாம் போனோம். ஒரு 70, 72 பேர் வந்தாங்க. எல்லா காலேஜ்லயும் தேடி புடிச்சு நாங்க போய் கேட்டு ஒரு சர்வே பண்ணோம். அந்த முடிவு என்ன வந்தது தெரியுங்களா? ஆச்சரியமான விஷயம். அதை அப்புறம் கட்டுரையா அதை நான் வெளியிட்டேங்க. 97% பேர் அந்த பாடம் நடத்துறவங்க, அம் எதுல பணம் போட்டாங்கன்னா, பேங்க்ல பணம் வச்சுட்டு இருந்தாங்க, நகை வாங்குனாங்க, சைட்டு வாங்குனாங்க, வீடுல முதலீடு பண்ணாங்க, இதான் பண்ணாங்க. வெறும் 3% பேர் தான் சில பேர் ஷேர் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்க சப்செக்வென்ட்டா லேட்டர் அப்புறம் போய் கேள்வி கேட்டோம். "ஏனுங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை பாடமா நடத்துறீங்களே தினசரி, அப்புறம் நீங்க எப்படி முதலீடு?" அதுக்கு சொன்னாங்க, "சார் சிலபஸ்ல குடுத்துருக்குது. நம்ம கடமைய செய்யோணும். அதனால போய் பாடம் நடத்திடுறோம். ஆனா நாம முதலீடு பண்ணும்போது கவனமா இருக்கணும்ல. நம்ம அப்பாவ கேட்போம், கணவருக்கு எல்லாம் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படித்தான் பண்ணுவேன்" அப்படின்னு. அதனால நீங்க வந்து அது என்னதான் தியரி சொல்லிக் குடுத்தாலும், நம்ம நாட்டுல நமக்குன்னு நாம கடைப்பிடிக்கக்கூடிய முறை நம்ம கலாச்சார முறை. அதுதான் இன்னைக்கும் பின்பற்றிட்டு வர்றாங்க. அதனால நீங்க சாதாரண பாட்டியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். நீங்க கல்லூரிகள்ல பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியைகளா இருக்கலாம். கலாச்சாரம் தான் இங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ணுதுங்கிறது எங்களுக்கு தெரிய வந்ததுங்க. அது இந்த பொருளாதாரத்துக்கு போக, இந்த சமூக மூலதனம் பண்ணக்கூடிய வேலை அசாத்தியமானது. ஒவ்வொரு சமூகங்கள இணைஞ்சு இருக்கறக்கு பெரிய முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு திருச்செந்தூர் கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல பார்த்தேங்க. நீங்க அது சம்மந்தப்பட்ட எல்லா சமூகங்கள், ஜாதிகளுக்கும் பட்டியலின ஜாதி உட்பட எல்லாத்துக்கும் மடம் இருக்குதுங்க. எல்லா ம். கோயில்லயும் வந்து வருஷா வருஷம் சாமி கீழ இறங்கும்போது 10, 15 நாள் ம். ஒவ்வொரு மடத்திலயும் தங்குறாரு. ம். அதாவது எல்லா சமூகங்கள் இணைந்து வரக்கூடிய சூழ்நிலைய அது வந்து அப்பவே உருவாக்கியிருக்கிறாங்க. இப்ப நீங்க தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா சமூகங்களும் இணைந்து செய்றாங்க. இப்ப நீங்க திருப்பூர்ல எத்தன மாநிலத்துக்காரர் தொழில் பண்றாங்க? உத்தரப்பிரதேசக்காரர் இருக்கிறாங்க, பஞ்சாப்காரர் இருக்கிறாங்க, எல்லா எல்லா ஸ்டேட்காரர் ஸ்டேட்லயும். நாம சட்டைய கட்டிக்கிறோமா? இல்ல. எல்லா ஜாதிக்காரரும் இருக்கிறாங்க. ம். அதனால உண்மையில இந்தியாவுல தொழில்கள் வந்து ஜாதிகளை இணைக்கின்றன. அரசியல் ஜாதிகளை பிரிக்கிறது. இதானுங்க. சூப்பரான ஒரு விஷயம் சார். சார், இதுல இன்னொன்னு, ம். நீங்க இப்போ சொல்லி முடிக்கிறப்ப இந்த கோயில்கள் அதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பொருளாதாரத்துல ஒரு நியூ மாடலா கோயில்கள நான் பார்க்குறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அயோத்தியால மோடியினுடைய முன்முயற்சியில கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பாலராமருடைய ஆலயம். அதே போல காசியில காசி விஸ்வநாதர் ஆலயத்த கம்ப்ளீட்டா புனருத்தாரணம் செய்து அதை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருப்பார். ஆக்சுவலாக அது கோயில்கள் தான்.
அதை ஒரு இன்னைக்கு இருக்க சோகால்டு பொருளாதார கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கோயில்களை கட்டுறதுக்கு செலவிடப்பட்டது எவ்வளவு? ஏன்னா கோயில் விஷயங்கிறதுனால அதை மூலதனம் நான் சொல்ல விரும்பலை. கேபிட்டல் அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியலை. அந்த அந்த கோயிலை இப்போ வாரணாசி கோயில் எடுத்துப்போம், காசிக்கு எவ்வளவு செலவழிச்சாங்க? இன்னைக்கு அந்த கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிற நிதி என்ன சார்? இதே போல அயோத்தியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவதுங்க, நமக்கு தெரியும் கோயில்கள் தான் பாரம்பரியமாக நம்முடைய சமூக கலாச்சார பொருளாதார மையங்களாக இருந்து வருகின்றன. அதனால தான் அந்த காலத்திலேருந்து அந்த முஸ்லீம் அரசர்கள் படையெடுத்த போது கோயிலை தான் போய் தாக்குவாங்க. என்ன அங்கே தான் பணம் இருக்குதுன்னு தெரியும், அங்கே தான் மக்கள் கூடுவாங்கங்கிறதெல்லாம் வந்து தெரியுங்க. இப்போது நவீன காலத்தில் எங்கூட நீங்கள் கோயில்களில் அளப்பரிய அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நிறையா இருக்குதுங்க. இப்போ அது நீங்கள் சொன்னது ரெண்டுமே மிக முக்கியமான உதாரணங்கள். இப்போ அயோத்தி கோயிலை புனரமைச்சு இந்த ஜனவரிக்கு 2 வருஷம் தான் ஆகுதுங்க. 2 வருஷம் ஆகுது. மீண்டும் ஸ்ரீராமரை அவருடைய இடத்துக்கு கொண்டு வந்து 2 வருஷம் ஆகுது. நீங்கள் இந்த 2 வருஷத்தில் அங்கே வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் பேர் சராசரியாக வர்றாங்க. போன வருஷம் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் முதல் ஆஃப்லி மட்டுமே 2025 20 கோடிக்கு மேலே வந்ததாக கணக்குகள் வந்தன. 1 பேருக்கு மேலே வந்ததாக கணக்குகள் வந்து. நான் வருமானம் போன வருஷம் எத்தனை அது ஈட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தனுங்க. 2024-25 323 கோடி ரூபாய் வருமானம் வந்து. ஒரு நாளைக்கு ஒரு கோடி ஒரு நாளைக்கு உண்டியல் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 1 கோடிங்க. இது அஃபீஷியலாக வந்த விஷயங்க. நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் நான் பார்த்தனுங்க, அடிப்படை விவரத்தை பார்த்தேன். நீங்கள் அது வந்து இன்னும் முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரல. உங்களுக்கு தெரியும், அது அவுரங்கசீப்பினால் 1699 மறுபடியும் அது வந்து சிதைக்கப்பட்டு அந்த இடத்துல ஞானபாபிங்கிற மசூதி கொண்டு வந்து அது இப்போ கேஸில் இருக்கு, வழக்கு ஒன்று போய்கொண்டு அது நீங்களாக இருக்கிற பகுதிகளில் இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்கு, மறுநிர்மாணம் செய்யப்பட்டு மறுநிர்மாணம். அதாவது போயிட்டு வர்றதுக்கே வழி இல்லாமல் சூழ்நிலை இருந்ததில் இப்போ வந்து பெரிய அளவில் 100 மடங்குக்கு மேலே அதை அந்த வழிகளை மோடி அரசாங்கம் வந்த பின்னால் அது வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக்கிருக்கு, மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் இதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க அங்கே. கடந்த அது வந்து 2021 டிசம்பரில் முடிஞ்சுதுங்க. அந்த புனர்நிர்மாண பணி முடிஞ்சுதுங்க. இப்போ ஒரு 4 வருஷம் ஆகிப்போச்சுங்க. ஒரு ஸ்டடி வந்து அந்த கோவில் புனரமைக்கப்பட்ட பின்னால், இடங்கள் விஸ்தீரணம் பண்ண பின்னால் எவ்வளவு வருமானம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க. நீங்கள் கடந்த 3 வருஷத்தில் தான் அவங்க எடுத்துட்டாங்க. 3.5 வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி அங்கே வருமானம் வந்தது. 1.25 லட்சம் கோடி. அதாவது கோயில் ஒரே கோயில் வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி ஜெனரேட் பண்ணி 40,000 கோடி வருஷம். நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் சாராயத்தை விற்று 48,000 கோடிக்கு பலாயிரக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்க்கைக்கு எடுத்து, இளைஞர்களினுடைய வாழ்க்கைக்கு எடுத்து இவன் சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். அங்கே வந்து ஒரே ஒரு கோயிலில் 1.25 லட்சம் கோடி வருஷம் 40,000 கோடி சம்பாதிக்குதுங்க. எஸ் சார், இப்போது ஒரு சின்ன தொடர் சிந்தனையாக சொல்கிறேன். ஒரு புதுசாக அப்படி ஒரு கோயில் ஏற்கனவே இருக்கிற அது வந்து ஒரு 100கணக்கான ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு தான் இருந்தார் அந்த விஸ்வநாதர். 5000 ரொம்ப மோசமாக இருக்கும். அது அப்ரோச் பண்ணுற பாதை அதுவும் அதை விரிவுபடுத்தி இவ்வளோ செய்ய முடியும்னா 45,000 திருக்கோயில்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கும்பகோணத்துக்கு போய் நீங்கள் எந்த கோயிலை தடிக்க விழுந்தாலும் சரி, அது எந்த கோயிலாக இருந்தாலும் மினிமம் 1000 வருஷம் பாரம்பரியம் இருக்கும். ஆமாம். ஒரு சாதாரண எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு போகிற வழியில் நம்ம கண்ணில் தென்படக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலாக இருந்தால் அதுக்கு சோழர் காலத்துதுன்னு ஒரு கதை வரும். ஆமாம். அதை தோண்டி பார்த்தா அதுக்கு வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும், ஏதோ ஒன்று மினிமம். நம்ம கும்பகோணத்தை சுற்றி மட்டும் சொல்கிறேன், இதே போல் எவ்வளவோ இருக்கும். எல்லாமே நமக்கு வந்து பாரம்பரியம்னா மினிமம் 1000 இயர்ஸுக்கு முன்னாலேருந்து தான் ஆரம்பமாகும். பல நாடுகளுக்கு 300 வருஷத்துக்கு முந்தின சரித்திரம் கூட இல்லை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய பாரம்பரியம் நான் சொல்கிறேன் குறைந்தது 1000 வருஷம் சரித்திரம். அப்படிங்கிறப்போ இந்த கோயில்களை சரியாக பராமரித்து பக்காவாக பண்ணாலே எவ்வளவோ சாதிக்க முடியுமே சார். அதுக்கு வந்து காசிங்கிறது எவ்வளோ பெரிய உதாரணம், அயோத்திங்கிறது எவ்வளோ பெரிய உதாரணம்.
ஆனால் இங்கே இருக்கிற இப்போ இருந்து கொண்டு இருக்கிற அரசு அதில் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்க, நீங்கள் சொன்ன மாதிரி சாராயம் விற்று 40,000 50,000 கோடி ஈட்டுறாங்க. அங்கே கோயிலை வச்சு வருஷத்துக்கு அவ்வளவு செஞ்சுருக்காங்க, சாதிச்சிருக்காங்கன்னா, இப்போ இதில் என்ன ஆச்சரியம்னா அயோத்தியும் சரி காசியும் சரி ரெண்டுமே யூபியில் இருக்கு. ஆமாங்க. அப்படின்னா இந்த 2 கோயில்னால மட்டுமே யூபி அரசுக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்கும்? ஆமாங்க. இல்லை, அவங்க அது கணக்கு போட்டு இப்போ வேலை செய்கிறாங்க. ம். நம்ம நாட்டில் வந்து, நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து கலாச்சாரத்துக்கு விரோதமான ஆட்சி, திமுக ஆட்சி இங்க நடந்து அந்த அந்த கல்ச்சுரல் நேஷனலிசத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி. முழுக்க முழுக்க எதிரான ஆட்சிங்க. நம்ம நாட்டினுடைய மையமே அடிப்படை தன்மையே கலாச்சாரம் தான், ம். ஆன்மீகம் தான். அதுக்கு எதிரான ஆட்சி. நீங்கள் நல்லா சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டில் 1000 வருஷத்துக்கு மேலே கோயில்கள் நிறையா இருக்குது. ஸ்ரீரங்கம் மாதிரி கோயில்கள் 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குது. எவ்வளோ? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதே மாதிரி. அது போக எங்கும் இல்லாத சிறப்புத்தன்மை இப்போ வந்து தஞ்சை பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில். நீங்கள் இந்த கோயில்களுக்கு உண்டான வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அதை நீங்கள் வந்து டூரிசத்துக்கு, ஆன்மீக சுற்றுலாவுக்கு மட்டும் பயன்படுத்தினால், என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால் தமிழ்நாடு பட்ஜெட்டில் 3/4 வருமானம் அதிலேயே வரும். அது 3/4 என்னால் கோயிலை வச்சு கோயிலை வச்சு மட்டுமே பண்ண முடியுங்க சார். அத்தனை ஆயிரம் கோயில், அத்தனை நூற்றுக்கணக்கான கோயில், புராதன கோயில் இங்கே இருக்குது. முதல்ல இவங்க இருக்கிற கோயிலில் வரக்கூடிய வருமானத்தில் கொடுக்கறதில்ல. இப்போ டிஆர் ரமேஷனுடைய கணக்குப்படி 6000 கோடி வருஷ வருமானம் இங்கே வரணுங்க. 6000 கோடி ம். அது இல்லை. அது வந்து இவங்க வர்றதில்லை. இந்த அரசாங்க தலையீட்டுனால அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. மாற்று மதத்தினர் வந்து கோயில் இடத்துல உட்காந்துட்டு ம். வருமானம் கொடுக்காம இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறத பண்ணாலே 6000 கோடி. இது ம். நீங்கள் யோகி அரசாங்கம் செய்கிற மாதிரி ம். இந்த கோயில்களை புனரமைத்து இதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் வந்து சார், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ராமேஸ்வரம் வர்றது ஒரு கடமைன்னு நினைக்கிறாங்க. எப்படி நம்ம தமிழர்கள் காசி போகிறது கடமைன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ராமேஸ்வரம் வர்றது நினைக்கிறாங்க. வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களே அந்த தஞ்சை கும்பகோணம் பகுதியிலெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கோயில்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் வருவாங்க. நீங்கள் அதை புனரமைத்து அதற்கான ஏற்பாடுகளை மட்டும் அரசாங்கம் புனரமைத்து அது ஒரு சுற்றுலா பாயிண்டா ஒரு பண்ணுனா போதுங்க. டூரிசத்தை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணால் வேற ஒரு லெவலுக்கு போக முடியும். நீங்கள் அத்தனை வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னால் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டி அதை பாதுகாப்பதற்கு கூட தகுதி இல்லாத அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்குது. பாதுகாப்பு அதுக்கு அவங்களே வழி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இத்தனை நிலங்கள் இருக்குதுங்க. ஏன் அதுலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்ததுக்கு பண்ண முடியாதுங்களா? நிலங்களை சூறையாடிடுறாங்க. சூறையாடிடுறாங்க. நீங்கள் அதில் எந்த நிலத்திலிருந்து ஒரு நயா பைசா வருமானம் கூட கோயிலுக்கு கிடைக்கிறது இல்லையே. இல்லைங்க. அப்புறம் ஆக இது கலாச்சார விரோத அரசாங்கமாக இருக்குதுங்க. இது தமிழ் கலாச்சார விரோத அரசாங்கம். Correct. நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டில் எப்பவுமே கோயில்கள் வாழ்க்கையினுடைய மையமாக இருந்து வருகின்றன. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் திராவிட மாடலை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிக்கிறீங்க. அதனால் வருமானம் போகுது. நமக்கு வரக்கூடிய சுலபமாக நாம் வருமானம் பண்ண முடியுங்க. தமிழ்நாட்டில் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறதுங்கிறது சுலபமாக செய்ய முடியுங்க. கோயில்கள் மட்டும் உங்கள் மையப்படுத்தினாலே போகுது. இவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இதை மறுத்துட்டு வர்றாங்க. கரெக்ட் சார். இந்தோனேசியா முஸ்லீம் அரசாங்கங்க சார். அங்கே வந்து நம்முடைய கலாச்சாரம் வந்து அவங்க மதிக்கிறாங்க. பாலி இன்னைக்கு வந்து கருடா பேங்க்னு தான் சொல்கிறாங்க. அவங்க நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்கிறாங்க. அது டூரிசத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே நம்ம நாட்டில் இருந்துட்டு நீங்கள் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு தலைவரை, முதலமைச்சரை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். பொங்கல் வந்து திராவிட பொங்கலும் பாரு. எங்கிருந்து வந்தது இதெல்லாம் திராவிட பொங்கல்? அது இந்துக்களினுடைய, தமிழர்களினுடைய பண்பாட்டு வழிமுறை. சூரியனை வழிபடுறதுங்கிறது நாடு பூரா இருக்குது, தமிழர்களுக்கும் இருக்குது. ஆக இது கலாச்சார விரோதமாக அரசாங்கமாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து அவங்க செய்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சாராயத்தை விற்று அத்தனை குடும்பத்துக்கு எடுக்கிறீங்க. சுலபமாக வர வேண்டிய வருமானத்தை வந்து நீங்கள் தவிர்க்கிறீங்க. அது வந்து ஆன்மீகத்தை ப்ரொமோட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாமெல்லாம் படித்த போது பள்ளிக்கூடத்தில் அறநெறி இருந்தது. இதெல்லாமே நம்ம படித்தோம். இப்போ படிக்கிற பையனுக்கு அது இல்லைங்க. ஏன்னா வந்து இந்த அறநெறி சொல்லி கொடுத்தாலே நம்முடைய அறநெறிகள், அது பகவத்கீதையாக இருக்கலாம், திருவாசகமாக இருக்கலாம், யாருக்குமே எதிரானது இல்லை. ஆன்மீகத்தை பண்ணுறோம், எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நாம் சொல்கிறதே ஏதோ வந்து மற்ற மதங்களுக்கு எதிர்ப்புன்னு இவங்களா கண்டுபிடிச்சிட்டு பண்ணுறதா பெரிய இதுங்க.
இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் சொன்னால் பிறகு கூட ம். அதை வந்து அரசாங்கம் மறுக்குது. நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் இவங்க வந்து எதிராக அரசை எதிராக. இந்துக்களுடைய கலாச்சார உரிமை பற்றிய ஒரு வழக்கு அது. ஆமா. அந்த வழக்குல நீதிமன்றம் இந்துக்களினுடைய கலாச்சார உரிமைக்கு அனுசரணையான ஒரு தீர்ப்பை தந்தும், அப்புறம் அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டில் உறுதி செய்யப்பட்டும், ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் என்று தமிழக அரசு அடம் பிடித்தது. இன்னைக்கு அவங்க வேலை மெனக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆமாங்க. அப்படின்னா அதான் அந்த அடிப்படை கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, இளையோடி கொண்டு இருக்கிற கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துக்கு நேர் எதிரான ஒரு எதிர் கலாச்சார அரசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுலேருந்து எப்போ சார் மீண்டு வருவோம்? ஏன்னா இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஆமாங்க. இதுலேருந்து எப்படி நாம் மீள போகிறோம்? இதுக்கு ஒரே மாற்று வந்து இப்போ நம்ம வரக்கூடிய தேர்தலில் இந்த திமுக அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும். நம்ம அதற்காகத்தான் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுக கூட கூட்டு போட்டிருக்குது. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தேசத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல, இந்த தமிழக கலாச்சாரத்துக்கு, இந்து கலாச்சாரத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல. அது பெரியவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே தொடங்கி ஜெயலலிதா அம்மையார், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகிய எல்லோருமே அதற்கு உரிய மரியாதையை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்றைக்குமே விரோதமானவர்கள் அல்ல, நம்முடைய கலாச்சாரத்தை பேணக்கூடியவர்கள். நீங்கள் அந்த எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் பார்த்தாலே தெரியும், நெத்தியில் வந்து திருநீரும் குங்குமம் வச்சுட்டு தான் வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே இருப்பார், எப்பவுமே வச்சிருக்காரு, எப்பவும் கோயிலுக்கு போறாரு. ஆக்சுவலாக ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்து கடவுளர்களை இழிவுபடுத்தி ஏடிஎம்கே தலைவர்கள் ஒருவர் கூட இல்ல. பேசல. ஆமா. இந்த கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி பேசியது இல்ல கிடையாது. இல்ல அதே போல சமூகத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை குறிவச்சு அவர்கள் பேசியது கிடையாது. இல்ல இல்ல இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ஏடிஎம்கே பேசியது இல்ல இல்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக அது பேசியதே கிடையாது. இல்ல இல்ல ஸோ இந்த அடிப்படையில் ஒரு பிஜேபியுடைய பொதுவான தேசிய அவுட்லுக் இருக்குல்ல, ஆமாங்க. அதோட இது சிங்க்ரோனைஸ் ஆகக்கூடிய ஒரு நேச்சுரலாகவே ஆமா சிங்க்ரோனைஸ் ஆகக்கூடிய ஒரு பார்ட்னர். ஆமாங்க. சொல்லுங்க ப்ரொஃபசர். ஆமா, இந்த ரெண்டுமே நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்களே, அதனால இயற்கையான கூட்டணி தானுங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழர்களினுடைய முக்கியமான அந்த திருவிழாவான தைப்பூசத்துக்கு இத்தனை வருஷம் கழித்து அவர் தான் விடுமுறை கொடுத்தாருங்க, லீவு கொடுத்தாரு. ஏன்னா அது நாடு பூரா மக்கள் தமிழகம் முழுவதும் கடைப்பிடிக்கக்கூடிய முக்கியமான அது விழா. ஆகவே இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம், திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் ஆட்சியிலும் பெரிய அளவு அதிகாரத்திலும் தங்களுடைய கையில் அதை வைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதற்கு மாற்று நாம் வந்து உருவாக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய கலாச்சாரத்துக்கு விரோதமான ஆட்சி, வாழ்க்கை முறைக்கு விரோதம். இது வந்து இந்து பண்டிகை இல்லை, தமிழ் பண்டிகை. இந்துவில் தான் தமிழர்கள் இந்துக்கள் தான். ஆக தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமாக தொடர்ந்து இந்த ஆட்சி நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு மாற்று திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் உள்ள அதிமுக, பாஜக உள்ளிட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அவருடைய தலைமையில் வரக்கூடிய 2024 பெருவாரியான வித்தியாசத்தில் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். பார்த்தா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டினுடைய நிலைமைங்க சார், உண்மையிலேயே நான் ஒரு கல்வியாளராக, பொருளாதார படித்தவனாக, கலாச்சார நோக்கில் படித்தவனாக மிக மிக எனக்கு மனது வேதனை அளிக்கிறது. நீங்கள் லிட்ரஸி ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாநிலங்களை போட்டிருக்கிறாங்க. முதல் 10 இடத்துல தமிழ்நாடு இல்லை. ஒரு காலத்தில் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடிய தமிழ்நாடு முதல் 10 இடத்துல இல்லை. நீங்கள் வருஷம் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி ஆசர் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வருதுங்க, ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்டுன்னு. கடந்த 2025க்கு வந்து மிக வேதனை அளிக்கிறது. 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 2ஆம் வகுப்பு பாடத்தை எத்தனை பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 12% படிக்கிறாங்க. 12%. 3ஆவது வகுப்புக்கு வந்தாச்சு. ஆமாம். அவன்கிட்ட 2ஆம் வகுப்பு பாட புக்கை கொடுத்தால் 12% தான் வாசிக்கவே முடியுது. சரி, 6ஆம் வகுப்புக்கு போவோம். 6ஆம் வகுப்பு பையனுக்கு 2ஆம் வகுப்பு கொடுத்து புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னாங்க. 45% பேர் தான், பாதி பேர் கூட இல்லை. அவன் 3, 4, 5 எல்லாம் தாண்டி போயிட்டானுங்க 6ஆம் வகுப்பு. இதுதான் கேவலமான சூழ்நிலை. நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போதுங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மற்ற மாநிலங்களோடு இல்லை, மற்ற நாடு கொடுத்து ஒப்பிடுவோங்கிறாங்க. நீங்கள் முதல்ல மாநிலத்தை பாருங்கள். உத்தரப்பிரதேசங்க சார், நம்மளை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், 23 கோடிக்கு மேலே அங்கே போயிடுதுங்க. அவங்க வந்து பொருளாதாரத்தில் நம்மை விட பின்தங்கி இருந்தது உண்மைதான். ஆனால் கடந்த 7-8 வருஷத்தில் யோகி ஆட்சியில் பெரிய முன்னேற்றம் வந்து கொண்டிருக்குதுங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இதே ஆசர் சர்வே எல்லா பக்கம் நடத்துனாங்க.
3ஆம் வகுப்பு பையன் 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்கிறவங்க எத்தனை சதவீதம் தெரியுங்களா? 34%. இங்க நாம 12. 12. நம்மை விட 3 மடங்கு அதிகம். சார் இதை இன்னொரு விதமா நான் பார்க்க விரும்புறேன். என்னன்னா இப்போ ஐஐடி ரிசல்ட் வருஷம் வருது. ஆமா. அந்த ஐஐடி ரிசல்ட்ல எந்தெந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸை சார்ந்தவங்க எவ்வளவு அப்படிங்கிற ஒரு இது வருது. அதில் எப்போதுமே டாப் நம்பர் 1 சிபிஎஸ்சி சிலபஸை படித்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டேட் போர்டு சிலபஸ், வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் போர்ட் சிலபஸ், பீகார் ஸ்டேட் போர்ட் சிலபஸ், அப்புறம் ஐசிஎஸ்சி ஆமா. சிலபஸ், இதில் படித்தவங்களாம் வராங்க சார். இதில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸை படித்து ஐஐடி கிளியர் பண்ணவங்க எவ்வளோன்னு பார்த்தால் 20வது இடத்துக்கு மேலே தான் சார் எப்போதுமே இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. இவங்க கல்வி பரவலாக்கத்தை பற்றி விவரமாக பேசுகிறாங்களே ஒழிய கல்வி தரத்தை பற்றி எப்போதுமே பேசுறது இல்ல, இல்ல. ஏன்னா அது பேசினா இவர்கள் அம்பலமாகி விடுவாங்க. ஆமாங்க, எங்க இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்டே 100 பேர் 150 பேரும்பாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஆனால் அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒரு ஐஐடி இது அந்த எக்ஸாம் எழுதினா அவர் எந்த இடத்துல இருப்பாருங்கிறதுனா ரொம்ப கடக்கோட்டியில் இருக்க ஆமாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இல்ல, நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட்டுங்க. இந்த கல்வி தரம்ங்கிறது மிக மோசமான ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப எரோட் ஆயிருக்கு. ஆயிப்போச்சுங்க. நீங்க ஒன்றும் இல்லைங்க. இவர் திரு கருணாநிதி இருக்கும்போது இந்த நீட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் 2016க்கு முன்னால் நம்ம மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வருஷம் நான் அது குறித்து ஆங்கிலத்தில் 3 கட்டுரைகள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஸ்டேட் போர்டில் இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் தானே. அரசு பள்ளி மாணவர்கள் அன்னைக்கு இந்த நீட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால 20 கூட கிடையாது, 19ங்க, 19 என்னமோ தான், 19. அவ்வளவுதான். அதில் இன்னொன்று நடந்தது, அதையும் சொல்லிடுறேங்க. என்னன்னா நீட்டு வர்றதுக்கு முன்னால் தமிழக அரசு மருத்துவ கல்லூரிகளில் அட்மிஷன் கிடைச்ச மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் 45 விழுக்காடு ஸ்டூடெண்ட்ஸு இந்த திருச்செங்கோடு அந்த பகுதியில் இருக்க ஒரு 3-4 ஸ்கூலில் படித்தவங்க. வெறும் 3-4 ஸ்கூல்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு மொத்த அட்மிஷனில் 45% ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த விதமான ஒரு செட்டப்லாம் அன்னைக்கு இருந்தது. அப்படித்தான் போய் கொண்டு இருந்தது. இப்போ ஆனா இன்னைக்கு அது எடப்பாடி பழனிசாமி 7.5% 7.5% உள்ஒதுக்கீடு அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதனால இன்னைக்கு வருஷம் 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 600-700 போயிடுதுங்க. இப்போ 600-700 போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அட்மிஷன் ஒரு டயத்தில் 60 கூட கிடையாது சார் வருஷத்துக்கு. வெறும் 20 இருந்த காரணங்க. அதுக்கு முன்னால 10 வருஷமா சிலபஸே மாத்தலைங்க அவங்க. அதுல சிலபஸ்ல நீங்க ஈவேரா வாழ்க்கை வரலாறு, கருணாநிதி வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் மாணவனுக்கு தேவைங்க. எனக்கு இவங்களெல்லாம் முன்னுதாரணமா இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க சிலபஸை மாற்றி கொஞ்சம் முயற்சி எடுத்த பின்னால் தான் கொஞ்சம் அதிகமாச்சு. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முயற்சி பண்ணி இப்போ நல்லா போகுது. இந்த விரிவாக்கம் குறித்து நீங்கள் சொன்னீங்க. அதில் என்னுடைய கருத்து சொல்கிறேன் பாருங்க. விரிவாக்கமும் கூட இவங்க பெருசாக செய்யலைங்க. நீங்கள் திரு கருணாநிதி திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப குறைவு, எல்லாமே கூட இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜுக்கு மோடி அனுமதி கொடுத்தாருங்க. இதில் இந்த விரிவாக்கத்தை பற்றி நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேங்க. தமிழ்நாட்டில் கல்வியில் மாணவர்கள் அதிகம் படிக்கிறாங்கங்கிறது உண்மை, உயர்கல்வி அதிகம் படிக்கிறாங்கிறது உண்மை, பள்ளிகள் கல்லூரிகள் அதிகமாக இருக்குதுங்கிறது எல்லாம் உண்மைங்க. ஆனால் அதுக்கு திமுக காரணம் இல்லைங்க. காமராஜர் கல்விக்கு அடித்தளம் போட்டார். தனியார் நிறுவனங்கள், அற நிறுவனங்கள் நிறைய கல்லூரிகளை ஆரம்பித்தாங்க. அது பிஹெச்சியாக இருக்கலாம், கோயம்புத்தூரில் பல இடங்களில் தனியார் தொண்டு நிறுவனங்கள், குடும்பங்கள் எல்லாம் ஆரம்பித்தாங்க. கல்வி ரொம்ப பெருகியதுங்க. பெருகி நல்லா வளர்ந்தது. இப்போ நீங்கள் விரிவாக்கத்தை பற்றி சொல்லும்போது இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ 180 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குதுங்க, அரசு கலைக்கல்லூரிகள் 180ன்னு நினைக்கிறது. அதில் பாதி கல்லூரிகள் முதல்வர் கிடையாது, முதல்வர் இல்லை. இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 40-50 எத்தனையோ காலேஜ் அரசு கலைக்கல்லூரி எல்லாம் ஆரம்பித்தாங்க. கோயில் நிலம் இருக்குதா ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருக்கிற கோயில் நிலத்தை எடுத்து குளத்தூரில் கட்டுறதுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி பழனியாண்டவர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 3 கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஒட்டஞ்சத்திர இவர் சக்கரபாணி தொகுதியில் எதெல்லாம் பண்ண முடியும் கோயில் பணத்தை எடுத்து இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் இது வரைக்கும் ஒரு ஆளும் கூட நியமனம் பண்ணலைங்க. நீங்கள் காலேஜ் ஏற்படுத்திட்டாங்க, ஆசிரியர் எங்கேங்க?
ஆசிரியருங்க. நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கல்லூரியிலேருந்து 2 பேர தூக்கி இங்க போடுறது. அங்கேயும் பாடம் நடத்துறக்கு ஆள் இல்ல, இங்கேயும் ஆள் இல்ல. பெருமை பேசிக்கிறது. "ஓ! நாங்க இத்தன கல்லூரிகள் ஆரம்பிச்சுட்டோம்." நீங்க என்ன விரிவாக்கம் பண்ணீங்க? ஒரு விரிவாக்கம்னு பண்ணுனா, அதுக்கான கட்டமைப்பு இருக்கோணும், ஆசிரியர் இருக்கோணும். இருக்கிறாங்களா? இல்ல. உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துலங்க சார், இப்ப 37,000 ஸ்கூல்ன்னு நெனைக்கிறேன் அந்த இது. அதுல 1500 பேருக்கு மேல ஹெட் மாஸ்டரே கிடையாதுங்க. 1500 ஸ்கூல்ஸ்ல. ஸ்கூல்ஸ்ல ஹெட் மாஸ்டரே கிடையாதுங்க. நேத்து வந்து ஆசிரியர் சங்க பள்ளி ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் என்னை சந்திச்சாங்க. "ரொம்ப மோசமா இருக்குதுங்க சார்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆகவே இவர்கள் விரிவாக்கம்ங்கிறதும் கூட விளம்பரத்துக்கான விரிவாக்கமே அல்லாமல், உண்மையான ஒரு விரிவாக்கம் அறிவிப்பு அரசாக இருந்து அறிவிப்பு கொண்டிருக்கு. அரசாங்கம். இல்லாட்டி ஒரு நாடக அரசு. ஆம். சார் இது அவ்வளவுதான். தமிழ்நாட்டு எதிர்காலத்தை பெரிய அளவில பாதிக்கப் போகுதுங்க. நாம தமிழர்கள் இதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இதை புரியாம இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் தமிழக மக்களுக்கு, தமிழக கலாச்சாரத்துக்கு, தமிழகத்தினுடைய எதிர்காலத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இது தூக்கி எறியணுங்க. இது விட்டா வேற வழியே இல்லைங்க. தமிழ்நாட்ட காப்பாத்த முடியாது. சில குடும்பங்களுக்காக, இவங்க இத்துப்போன கோட்பாடுகளுக்காக தமிழ்நாட்ட சூறையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன கோட்பாடுங்க இவங்க கோட்பாடு? ஆன்மீகம் இந்த தேசத்தினுடைய வாழ்க்கை முறைங்க. தமிழகத்தினுடைய அடிப்படை ஆன்மீகம்ங்கிறது. கலாச்சாரம் தான் அங்க அடிப்படை. இத்தன தூரம் தொழில்கள் வளர்ந்துருக்குதுங்களே. இப்ப நான் சொன்னேனே தமிழ்நாட்டுல ஒரு 30, 40 கிளஸ்டர் இருக்குதுங்க. ஒவ்வொரு தொழில் மையத்திலயுமே அசாத்தியமான தொழில் நடந்துட்டு வருது. கோயம்புத்தூர் மட்டும் வருமானம் 1,4 1,50 லட்சம் கோடி இருக்கு வருஷத்துக்கு. திருப்பூர்ல 80,000 கோடிக்கு மேல இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 55% பின்னலாடை ஏற்றுமதியை திருப்பூர் தான் பண்ணுதுங்க. நாமக்கல், சங்ககிரி இந்தியாவிலேயே முதல் 2 தொழில் மையங்கள். போக்குவரத்து தொழில் மையங்களுங்க. டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல. திருச்செங்கோடு, ரிக்ல. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இதெல்லாம் திமுக உருவாக்குறதுங்களா? மக்களினுடைய உழைப்புங்க அது. மக்கள் அவங்களுடைய அந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு முயற்சியில அவங்க வந்தாங்க. அஹ், நீங்க கரூரினுடைய வளர்ச்சி பத்தி பேசும்போது, கரூர்ல இப்போ மட்டும் எக்ஸ்போர்ட் 15,000 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. இப்போ 2, 3 தொழில்கள்ல. இந்த ஹோம்மேட் டெக்ஸ்டைலு, மொஸ்கிட்டோ நெட்டு இதெல்லாம் ஏற்றுமதி சிறப்பா பண்றாங்க. அப்போ அங்க ஒரு பேராசிரியர் இருந்தாருங்க. அவரு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ல டைரக்டரா இருந்தவரு. அவர் எக்கனாமிக்ஸ் புரொஃபசர் நீலகண்டன். ம், அவரு கரூர் வரலாற்றை பத்தி எழுதிட்டு சொல்லுவாரு. "இன் ஸ்பைட் ஆஃப் தி கவர்ன்மென்ட், கரூர் ஹாஸ் grown" அப்படின்னு அவர் எழுதுவாருங்க. எப்போ 30 வருஷத்துக்கு முந்தி. ஓ, அரசாங்கம், மாநில அரசு ஒண்ணுமே பண்ணாம ஒண்ணும் பண்ணாம இல்லை. அதை மீறி செயல்பட்டிருக்காங்க இந்த மக்கள் அப்படின்னு. இது தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தும்ங்க. இத்தனை ஊழல், இத்தனை லஞ்சம், இத்தனை மக்கள் விரோத ஆட்சி தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்தும் கூட முன்னேற்றிட்டு வருதுன்னா, இது தமிழ் கலாச்சாரம். தமிழக மக்களினுடைய ஆத்மார்த்தமான உழைப்பு, குடும்பங்களினுடைய பங்குங்க. அதனால சார் இந்த வளர்ச்சியை நோக்கி நாம போயிட்டு இருக்கும்போது, இந்த திராவிட மாடல்னு பொய்ய பேசிட்டு, இந்த கலாச்சாரத்திற்கு விரோதமாக செயல்படுவதை இனிமேல் அனுமதிக்கக் கூடாது. அதுக்காக நாம வந்து வரக்கூடிய தேர்தல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாக வேண்டும். பெற்றால் மட்டுமே நாம காப்பாற்ற காலத்தின் கட்டாயம். கட்டாயம். அதுக்கு தான் ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்றது அதனால தான். ம். நீங்க உத்தரப்பிரதேசத்துல வந்ததுனால எவ்வளவு வளர்ச்சி இப்ப வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இங்க வரணுங்க சார். எதுக்கு எடுத்தாலும் சண்டை கட்டிட்டு நான் செய்ய இங்க மாட்டேன். இன்னொரு விஷயத்தைங்க சொல்ல விரும்புகிறேன். எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலேருந்து எப்போதுமே மத்திய அரசோட முரண்பட்டு நின்றதே கிடையாது. இல்ல, இல்ல. அவர் எப்போதும் மத்திய அரசோட இயைந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார். ஏன்னா அப்படிதான் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். ஆமா, தேவையான நிதியை பெற முடியும். தினம் மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டை வளர்க்க முடியாது என்பதை ஆமா, எம்ஜிஆர் புரிந்து வைத்திருந்தார். அது ஆமா. தொடர்ந்து ஏடிஎம்கேவுடைய தொடர் கொள்கையாகவே இருந்து வந்தது. இருந்து வந்தது. ஆமா. இல்ல அது அரசியல் கொள்கை மதுங்க. இன்னொன்னுங்க சார். கலாச்சார விரோதத்துக்கு செயல்படக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்தியாவிலேயே திமுக தான் அது பண்ணிட்டு இருக்குதுங்க. அந்த அரசாங்கம் இந்த நாட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த கட்சி வந்து தூக்கி எறியப்பட வேண்டும் சார். இந்த நாட்டை 5000 வருஷமா, 8000 வருஷமா காப்பாத்திட்டு இருக்கிறது நம்முடைய கலாச்சாரம். இவன் ஒரு கூட்டம் வந்து எவனோ கால்டுவெல் சொன்னா, இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத காரல் மார்க்ஸ் சொன்னான்ங்கிறதுக்காக அதை வந்து இதுதான் கொள்கைன்னு சொல்லிட்டு பொய்ய பேசிட்டு ஆட்சியில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த நீடிச்சு இருக்க முடியுங்களா? அவங்க இருக்கக்கூடாதுங்க இது. இது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்க சார். தமிழ்நாடு மிக பாரம்பரியமான மாநிலம். இங்க நான் வந்து இப்ப இந்திய பொருளாதாரத்தை பத்தி தான் நிறைய பண்ணியிருக்கிறேங்க. தமிழ்நாட்டிலேயும் சில விஷயம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நேரம் இருந்ததுன்னா நான் செய்ய விரும்புறது,
தமிழகம் வந்து எந்த அளவுக்கு பங்களித்திருக்கிறது ஒட்டுமொத்த பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியில் கடந்த பல நூற்றாண்டுகளாக என்பது ஆராயப்பட வேண்டும். நான் அது மனசில் வச்சுட்டு இருக்கிற நிறைவேறாத ஆசை. அது மற்றவங்க மூலமாக செய்யணும். பெரிய பங்கு பண்ணிட்டு இருக்குதுங்க சார். சீ ட்ரேடில், சர்வதேச வணிகத்தில் சோழர் காலத்தில் நாம தான் உலகத்தில் முன்னணியாக இருந்தா. அதை பற்றி நாம் எதையாவது படிச்சிருக்கிறோமா? ஏன் இவங்க தமிழில் பேசுகிறாங்களே, அரசாங்கம் ஏன் அதை பண்ண மாட்டேங்குதுங்க? இங்கே நடந்த பங்களிப்பை பற்றி பண்ண மாட்டேங்குதுங்க சார். இப்போ மோடி அரசாங்கம் வந்த பின்னால் செம்மொழி ஆய்வு மையத்தின் மூலமாக பண்டைய தமிழ்நாட்டில் என்னென்ன துறைகளில் வளர்ச்சி இருந்ததுன்னு இப்போ மோடி அரசாங்கம் வந்த பின்னால பண்றாங்க. இவங்க பண்ணணுமா இல்லையா? இவங்க வளர்ச்சியே தமிழை சொல்லி அரசியல் நடத்தி. ஆமா, ஏதோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 100 வருஷத்துல அது வெள்ளக்கார வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி கொடுத்தோம்னு இந்த சபாநாயகர் ஒருத்தர் இருக்காரு பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு முட்டாள்தனங்க சார். தரம்பால் வந்து ஆங்கிலேய ஆவணங்களை வைத்து தெளிவாக எழுதியிருக்காரு. அழகிய மரம்னு அது தமிழ்லயே மொழிபெயர்த்து வந்திருக்குதுங்க. அதுல இந்த இடத்துல அந்த புக்கை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். ஆமா, தரம்பால் அவர்கள் பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல கல்வி நிலை கடந்த காலங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தரவுகளோட சொல்லியிருப்பாங்க. அவரு காலமாக அவர் வந்து கலெக்டரேட்லயும் மத்தியில் இருக்க பிரிட்டிஷ்காரன் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் எழுதியிருப்பார். முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் ஆவணங்க. இங்க நம்ம அந்த ஆவணங்கள் அது இப்போ தமிழகத்துல கிழக்கு பதிப்பகத்தின் மூலம் அழகிய மரம் என்கிற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டு தமிழே வந்திருக்கிறது. அந்த ஆவணங்கள் ஒரு நேர்களும் படிக்கணும். முழுக்க முழுக்க அந்த ஆவணம் பூரா நம்ம செலவச்சிருக்கிறோமே தாமஸ் மன்றோ, அவர் ஆட்சி காலத்துல அவருடைய மேற்பார்வையில இங்க இருக்கக்கூடிய கலெக்டர்களுக்கு சொல்லி வளர்ந்ததுங்க. அதுல சொல்லி இருக்கிறாங்க, இங்க வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் குறைஞ்சது ஒரு பள்ளிக்கூடம், பெரிய கிராமம்னா 2, 3, 4, 5, அப்புறம் அனைத்து ஜாதிக்கும் வந்து கல்வி கிடைச்சது. அதுல இப்ப நாம சூத்திரர்கள்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 70% 84% பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மெஜாரிட்டி. ஏதோ அது பிராமணர்கள் மேல் வகுப்பு மட்டும் இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். ஆமா. அந்த முதல் பல்கலைக்கழகத்துல முதல் பட்டதாரியாக வந்தவர் பிராமணர் கிடையாது. பிராமணர் அல்லாத ஒருவர் தான் முதல் பட்டதாரி. ஏதோ இங்கே பட்டாதாரி ஆக முடியல, ஒரு குறிப்பிட்ட சமூகம் அத்தனை பேருடைய வாய்ப்புகளையும் பறித்து கொண்டதுங்கிற ஒரு பொய்யான தகவலை எத்தனை காலமா பரப்பிட்டு ரொம்ப பொய்ங்க சார். வெள்ளக்காரன் வந்து கல்வி அது உண்மையாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய முதல் பல்கலைக்கழகத்துல முதல் பட்டதாரியா எப்படி பிராமணர் அல்லாத ஒருவர் வந்திருக்க முடியும்? ஆமா, ஒரு சாதாரண கேள்வி இல்ல. நீங்க அழகா சொன்னீங்க. நீங்க அந்த புத்தகத்துல படிச்சா அவங்க வந்து பிராமணருக்கு எத்தனை பேர் படிச்சாங்கன்னே கொடுத்துருக்குது. 3%, 2, 3, 4. முஸ்லீமுக்கு எத்தனை பேர் படிச்சாங்கன்னு கொடுத்துருக்கு. அதிகமா இருக்காங்க. அதுல முஸ்லீம்ல பொண்ணுங்க எத்தனை பேர் படிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்க இவங்க சொல்றது அத்தனையுமே போயிங்க. எல்லாரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த மெக்காலே சிஸ்டம் வந்து தான் கல்வியை சுத்தமாக அழிச்சு முடிச்சாங்க சார். அது அறிமுகப்படுத்தி 65 வருஷத்துல நம்ம இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட்டு 9% ஆச்சு. பெண்கள் வெறும் 6%. அது அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால நம்ம நாட்டில் கல்வி அறிவு பெற்றவர்கள் 97 விழுக்காடு இருந்திருக்கிறாங்க. வெள்ளக்காரன் வந்து அழிச்சானுங்க. அவனே சொல்லிக்கிறான் பாரு, எங்க நாட்டில் கல்விங்கிறது மிக மோசமா இருக்குது. 1800 இங்கே அவங்க 1820 சர்வே நடக்குதுங்க. 1800 அங்கே பள்ளி கல்வி என்பது எல்லோருக்கும் கிடைக்கவில்லைன்னு வெள்ளக்காரனே சொல்லிக்கிறான். ஆவணத்தில் இருக்குதுங்க. அங்கே கல்வி வந்ததே வந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தான். இங்கே அழிச்சிட்டுங்க. இவங்க வந்து இதை சொல்கிறாங்க, ஏதோ இப்போ முன்னேறிய சமூகம் பிராமண சமூகம் தான் கைப்பற்றுச்சுன்னு. சார், ஒரு சமூகத்தை எதிர்த்து இந்த திராவிட கும்பல்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றது மிகப்பெரிய கலாச்சாரத்துக்கு அவமானம். யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களுடைய பங்களிப்பு மறுக்கப்படுதுங்க. ஊவேசா தான் இன்னைக்கு இத்தனை நூலை தொகுத்து கொடுத்தாரு. ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் வச்சிருக்கிற பேரில் 6 பேர். தமிழ் கலாச்சாரம் காட்டுமிராணின்னு சொன்னவர், தமிழ் கலாச்சாரமே ஆகாதுன்னு சொன்னவர், விரோதமாக செயல்பட்டவர். தமிழுக்கு பங்களித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சார். தொன்று தொட்டு எத்தனை பெண்மணிகள் சங்க காலத்திலேயே மட்டும் 30 பேர்த்துக்கு மேலே நம்ம பெண்மணிகள் நம்முடைய இலக்கியத்துக்கு பங்களிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஏதாவது பேசிக்கிறாங்களா? அவங்க ஏதோ பெண் உரிமைன்னு இவங்க தான் சொல்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த அரசாங்கம் நீடிக்கக்கூடாதுங்க சார். இது வந்து போக வேண்டிய அரசாங்கம். ஸோ ஒரு சரியான இடத்துல வந்து கன்க்ளூடிங்காக நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ரிமார்க்ஸ். பாரத தமிழக கலாச்சாரத்துக்கு எதிரான அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். ஆமாம். மீண்டும் எந்த காரணத்தை கொண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற உங்களுடைய அந்த ஒரு ஸ்பெஷல் நோட்டோட இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். வந்திருந்து ரொம்ப பிரமாதமாக ஏராளமான தகவல்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.